ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட பாலைவனத்தை தாங்க போறோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வாங்க போயிருவோம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தேரிகாடை தாங்க சுத்தி பார்க்க போறோம். அங்க என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு காட்ட போறேன், வாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்து சாஸ்தா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம், வாங்க அவ்வளோ சுத்தி காட்டுங்க. வேற லெவல்ல இருக்குங்க. மிக பிரம்மாண்டமா ஒரு குதிரை சிலை இருக்கு. இது என்னன்னு பார்ப்போம், வாங்க. ஸ்ரீ குதிரை வீரன் சுவாமி திருத்தலம் எப்படி இருக்கு பாருங்க. இப்பதான் அந்த கோயிலை நான் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்கேன். பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. சாமி இப்படி குதிரையில உட்காந்துட்டு பார்க்க பயங்கரமா இருக்கு. இதே மாதிரி கிராமத்து கோயில நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தேரிகாடு நடுவில் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குங்க. பார்க்க பயங்கரமா வேற இருக்கு. இதுங்க வரல அருமையான படம் என்ன படம் எனக்கு வரல. நல்லா இருக்கா? நானும் நடிச்சேன். அடுத்தாப்புல நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனை காத்த ஐயனார் கோயில் தாங்க வந்திருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம், அதோட ஃபுல் வீடியோ தாங்க இது. இங்க வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் மட்டும் ஆஃப் ரோட்ல வரணுங்க. வாங்க கோயிலுக்குள்ள போய் பாத்துருவோம். மச்சான், தாமரபரணி இந்த இடத்துல தான் இருக்காங்க. இந்த இதுதான் இந்த வேண்டிய. ஆமா, இந்த இடம் தான். இது காட்டும், எடுத்து காட்டுறாங்க. எலி போதா? அது போயிட்டு போட்டுனேன். எலி அது விநாயகரோட வாகனம். எலியை நம்ம ஒன்று செய்யக்கூடாது. எலி பிடிச்சா பிடிக்கிறாங்க. பாரு, இந்த இடத்துல தான் எடுத்தாங்க. அதை நம்ம வீடியோ எடுத்து போனோம். ஓ, இதுதான் அவரா? யாரு யாரு சத்தியா? அந்த ஒரு கோயில் முதல்ல பார்த்தோம்ல, இந்த சாத்தா கோயில் பாயசம் வச்சுருப்பாங்க, எடுத்துமா? பாயசம் பிரசாதத்துக்கு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு சாமி அடிச்சிடாத. அப்படியே சவுண்டு ஒய்யும் வேணும். வாங்கி அடிக்கா? வாங்கி அடித்தா சரியான சண்டை இருக்கும். இது அடிக்குமா? என்னப்பா, அடுத்த கோயிலுக்கு போமா? வாங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா அருண்மிகு கௌதலை மாடசாமி திருக்கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். குதிரை மொழி தேரி. நம்ம தேரிகாடுன்னு சொல்கிறோம், ஆனால் அதோட உண்மையான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குதிரை மொழி தேரி தானே போட்டிருக்கு. உள்ளே நம்மளால் போக முடியல. இந்த சாமி கோயிலுக்கு எத்தனை பேர் வந்திருக்கீங்களோ மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. எப்போ பூஜைன்னு தெரில, பார்க்க பயங்கரமாக தான் இருக்குது. உள்ள காட்டு. இருக்கிறதுலேயே பெரிய கோவில் கருக்குவேல் ஐயனார் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம்.
இப்போ பாரு பாலை எதுக்கு தெரியுமா நம்மளுக்கு வந்து உள்ள வந்து என்னதுன்னா மண்டபம் கிட்ட வச்சிருக்காங்க. மண்டபம் வந்து படம் வச்சுக்கிட்டுவாங்களா? சரி என்ன பாரு வச்சுக்கிட்டாங்க செதுக்குவாங்க, சிப்ப செதுக்குவாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தங்கி தெரியுமா? கருக்குவேல் ஐயனார் கோயில் தாங்க வந்திருக்கோம். வாங்க உள்ள போயிடுவோம். அவ்வளோக்கும் பயன்கிட்ட தெரியுமா பண்ணாத பயந்துட்டியா? நான் ஒரு எக்ஸசைஸ் இல்லை, இங்கிலீஷ் வந்து அரசாங்க இருக்கு. கற்குவேல் ஐயனார் கோயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா வீடுக்கு அலோடு கிடையாது. அதனால் நம்ம பாதியில் கட் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லைங்க, இந்த அதை கொஞ்சம் தாண்டி வரை நல்ல ஒரு மலை மாதிரி மேலே ஏறுது. பார்த்துருப்பீங்க இப்போ வீடியோவில். இந்த இடத்துல வச்சு ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். ஒரு பிக்கஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. அதிக பேர் வருவாங்க. அது என்ன ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து தங்குறதுக்கு, பொங்கல் வைக்கிறதுக்கு, அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என்ன பாருங்க, இந்த கற்குவேல் ஐயனார் கோயில் பார்த்தீங்கன்னா தேரிகாட்டில் தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது நிறைய பேரோட குலதெய்வ கோயிலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உள்ள கோயில் பார்த்தீங்கன்னா பெருசாக பயங்கரமாக இருக்குது. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எத்தனை பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ, உங்களோட குலதெய்வமாக இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. அடுத்து தேரிக்குள்ளே எந்த கோயில் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப டயர்டாகிட்டு வாங்க, ஒரு ஜூஸ் லெமன் ஜூஸ் உனக்கு வர போய் அப்படியே தேரி காட்டெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்ம வந்து இடம் தாங்க 10 கண் பழம். என்னப்பா 10 கண் பழம் சொல்லி 10 கண்ணை காணணும் இல்லாதங்க, அந்த இருக்கு 10 கண். இந்த ஸ்பாட் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா செந்தாமரை விலையில தாங்க இருக்கு. எக்ஸைட் லொகேஷன் வேணா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சொல்றேன். எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஊட்டி நம்ம ட்ரிப் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம தேரிகாட்டை சுற்றி இவ்வளோ அழகான இடங்கள்லாம் இருக்குது. அடுத்த தடவை நம்ம தேரிகாட்டுக்கு ட்ரிப் பிளான் பண்ணிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் ஹிடன் பிளேஸ் எல்லாம் நம்ம வீடியோ எடுத்து போட போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச தூத்துக்குடியில் ஹிடன் பிளேஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, இதேமாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.